நாளில் நாம் என்ன செய்வோம்? சந்தோஷமாய் கனி கூறுவோம். ஆமென். இந்த நாளுக்கு தியானமாக எபேசியர் என்போம் 6வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். 6வது அதிகாரம், அது 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் என்போம் 6வது அதிகாரம். அங்க 10வது அதிகாரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்பாக 9 வசனங்கள் அங்க பிள்ளைகளை தொடுகிறார். பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். தகப்பன் தாயில பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நடத்து வழி செய்யுங்க. வேலைக்காரரை நீங்கள் தேவனுக்கு செய்கிறதா நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனா 10வது வசனத்துல ஆண்டுடைய வசனம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும். ஆமா, நல்லா யோசிக்கணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அப்ப தேவனுக்கிட்ட தான் என்ன இருக்கு? சத்துவம் இருக்கு, பலன் இருக்கு. அப்ப ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நாம் கடைசியாக பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஏன் பலப்பட வேண்டும்? அதான் மெயின். ஏன் பலப்பட வேண்டும்? வாசிக்கலாம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு யாருடைய? தேவனுடைய. ஆமா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். காரணம், பிசாசுடைய தந்திரமான இந்த செயல்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும்படி, சும்மா எதிர்த்து நிற்கும்படி திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த சர்வ ஆயுத வர்க்கம் யாருடையதா இருக்கு? தேவன் அந்த ஆயுதத்துக்கு, அந்த போர்வைக்கு பாத்திரதா இருக்கு. ஆமென். நீங்க வேதத்தை பார்க்கும்போது தாவீது ராஜா இவ்விதமே சொல்லுகிறார். சங்கீதம் 27 சொல்ல எடுக்காதீங்க, நான் சொல்லுகிறேன், கேளுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அவர் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், நீ தான் எனக்கு வெளிச்சம், நீ தான் எனக்கு பலன். இரண்டாவது தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலமும் என் கோட்டையும் என் அரணும், நான் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற இடமாய் இருக்கிறான். என்ன சொல்லுகிறான் இவன்? தேவன் தான் சத்துவமும் வல்லமை உள்ளவர், அவர்தான் சர்வ ஆயுதத்தின் வர்க்கமாய் இருக்கிறார். ஆகையால் இவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், இவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். இவரை கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், அவருக்குள் ஓடி சுகமாய் இருக்கும்படி இவர் என்ன கோட்டையாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வேன். யார் கோட்டை? தேவன் கோட்டைன்னு சொல்றார். அவர் என் அரண் அப்படின்னு சொல்றார். நான் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற சுகமான இடம் என்று சொல்லுகிறார். தேவனனை அவர் பார்க்கும்போது அவர் சொல்லுவது மற்ற காரியங்களை அவர் பார்க்காமல், தேவன் எனக்கு இப்படி இருப்பார் என்று சொன்னால் மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? ஒரு மனிதன் தன் தேவனை குறித்து ஒரு நன்றாய் அறிந்தவன், அவன் பார்த்து சொல்றான், கர்த்தர் என் பட்டயமா இருக்கிறார், என் கேடகமா. யாரு சொல்றான்? அவர் தான் எனக்கு பட்டயமா இருக்கிறார், அவர் தான் எனக்கு கேடகமா இருக்கிறார்.
மனிதன் தேவனை எவ்வளவு அளவுக்கு உணர்ந்திருக்கான் பாருங்களேன். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் என்னவா இருக்கு? அறிவுதான் அண்டர்ஸ்டாண்டிங். பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் மெய்யான ஒரு புத்தி. தேவனுக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஞானம். ஆனா பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இன்றைக்கு நான் பார்க்க போறது, நாம் கிறிஸ்துவிலே இயேசுவிலே சத்தியத்திலும் வல்லமையிலும் பலப்படும்படிக்கு எதிராளி எழுகிற காரியங்களை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வருகத்தை நாம் தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம், தேவன் தான் அந்த வர்க்கம். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை. 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் என்ன செய்வதில்லை, ஆமா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நாம் என்ன செய்வதில்லை, என்ன செய்வதில்லை. ஆமா, அந்த வசனம் சொல்றது அப்படிதான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு இல்லை, அதிகாரத்தோடும். எப்படிதானே சொல்லுது? ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்க பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்ப மனுஷனுக்கு ஒரு போராட்டம் இருந்தே இருக்கு. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏசப்பாவை பிசாசு என்ன செய்தார்? அவன் மலை மேல கொண்டு போலங்க. அவன் என்ன செய்வான்? இயேசு மலை மேல கொண்டு போது அப்படி யோசனையிலே அவன் யோசித்தான். உச்சில கொண்டு போய் இயேசு நிக்க வச்சான். உச்சினா அப்படி இந்த பாயிண்ட் அங்க போய் நிக்க வைக்க. அவர் வானத்திய பூமியை நிறைந்தார். அது சிந்தை, அவருடைய யோசனை அந்த மாதிரி யோசனை. அப்ப அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக்கும்படிக்கு நமக்கு போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்து லோகத்திலோடு வானமண்டலத்தை சுத்தி கொண்டு பொல்லாத ஆவின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டத்தில் நம்ம தப்பிக்கவே முடியாது. யோவான் 13 கடைசி சொல்லுது, இந்த உலகத்தில் நம்ம என்னங்கிறீங்க? ஆமா, அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயித்தீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வெற்றி சிறக்கும்படி விட்டுருங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆண்களி சமூகம் ஒண்ணுமே ஆகாது. கீழே விழுந்தா கூட ஒண்ணாக. அப்போ இந்த ஆண்டவர் சொல்ற, கிறிஸ்துக்குள்ளே இந்த பூமியிலே நாம் வெற்றி சிறக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். 8:27 சொல்லுது, நாம் எல்லாவற்றிலும் ஜெயசாலிகளாக இருக்கும்படி தேவன் நம்மை பொன்னின் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15:47 சொல்லுது, நாம் முற்றிலும் ஜெயசாலிகளாய் வாழும்படி தேவன் கிறிஸ்துக்குள்ளே வைத்தார். அப்ப இவைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போராட்டம் உண்டு. யாருமே போராட்டத்தில் தப்பிக்கவே, பலவீனத்திலிருந்து தப்பிக்கவே, வியாதியிலிருந்து தப்பிக்கவே, கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவே. ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு. பிரசங்கில 3வது அதிகாரம் வசனம் தெரியல, ஆண்டவர் சொல்றார், மனிதரை கடனுக்குள்ளாக அவனை வைக்கிறார், கடனாளியா வைக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் ரத்தம் சிந்தினா அதுக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம், அது விடுங்க. ஆனா மனுஷன் பூமியிலே கடனாளியாய் வைக்கிறான். அவன் வாழ்நாளெல்லாம் எப்படியாவது இயேசுவை பார்க்கும்படிக்கு, தெய்வத்தை பார்க்கும்படிக்கு அந்த ஒரு சிக்கலுக்குள்ளாக நம்மளை வைக்கிறார். ஆமென். எல்லாமே இருந்துருச்சுன்னா அப்புறம் தேவன் எதுக்கு நமக்கு இல்லையா? நிறைய வாட்டி நான் அந்த வசனத்தை படிச்சிருக்கேன், பிரசங்கம் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு சொன்னா, ஒரு சில டைம்ல அப்படி நிறையவே இருந்துருச்சுனாக்கா ஆண்டவர் மறந்துடும். அப்படி கொஞ்சம் கடை இருந்துச்சுன்னா ஆண்டவர் பார்ப்போம். அப்படிதானே சிஸ்டர்? அப்பாவும் மறந்துடுவாங்க, பணத்தாசினா அப்பாவும் மறந்துடும். ஏசப்பா செய்யக்கூடாது. 17வது வசனம் சொல்லுது, ஆகையால் தீங்கு
நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்திலும் செய்ய முடிந்தவர்களாய் என்னவா நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு வருகிற போராட்டங்களை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சர்வ ஆயுத வர்க்கம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் அவசியம், ஒவ்வொரு நிமிஷமும் அவசியம். எப்பெல்லாம் நம்ம இவரை மறந்து விடுவோமோ பிசாசு நம்மளை பந்தாடி விடுவான். மீண்டும் சொல்றேன், நீங்க வேண்டா குறிப்பிட்டு வச்சுங்க. இன்னைக்கு டேட் உங்க முகங்கள எப்போ தேவனுக்கு விரோதமா காரியம் செய்யறோமோ நம்ம வீட்டுல பிசாசு நம்ம பந்தாடிடுவோம். எழுதி வச்சுக்கோங்க. சொல்றேன், உண்மையா சொல்றேன், தப்பிக்கவே முடியாது. என் வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், நடந்துட்டே தான் இருக்கு. எப்போ ஆண்டவர் விட்டு அப்படி கொஞ்சம் நீங்குவோமோ அவன் உள்ள நுழைஞ்சிருவான். அதுக்கப்புறம் திருப்பி நீ ஆண்டவர்கிட்ட ஓடணுமா? அப்பதான் ஓடும். சங்கீதம் 107 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு எடுக்காதீங்க, நான் சொல்றேங்க, அங்க ஒரு 5 விதமான ஜனங்களை ஆண்டவர் காமிக்கிறார். அது இந்த செய்தி இல்லை, நான் சொல்லிங்க. வழி அறியாமல் தீர்ந்தார்கள், அதனால் இயேசு ஒரு வழியாய் மாறினார். வழி போகிற அந்த வழியில் அவங்க என்ன செய்ய வேண்டும் தெரியாம போனது. அதனால் அவர் என்ன செய்ய ஆண்வெளி தீர்ந்தார், அங்கே அவரும் இருந்து வந்தார். ஆகாரம் இல்லாமல் தவித்தார்கள், ஆகினால் கர்த்தர் என்ன செய்தார்கள், ஆகாரத்தை கொடுத்தார். நல்லா சாப்பிட்டு வியாதி வந்து சாக போனார்கள், வார்த்தையை குணமாக்கினார். வேலை செய்ய முடியும் கடந்து போனார்கள், வேலையில எல்லாம் நெல்ல எல்லாம் வந்துச்சு, ஆண்டவர் மறந்தாங்க. அவங்கள என்ன செஞ்சு பிசாசு பிடித்தான். ஒவ்வொரு இந்த 5 செயல்களை பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது துன்மார்க்கன் நம்முடைய வாழ்க்கையில வருவான். நிச்சயமா அவர் எந்த சந்தேகமே இல்லை. வசனம் சொல்லுது, அவன் நம்முடைய வாசப்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். எந்த வாசப்படி? இந்த வாசப்படி. இன்னைக்கு நான் ஒரு வீடை பத்தி நான் அந்த இடத்துல பேசினா சொல்றேன். நமக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அதுக்கு மூளைக்கல் இருக்கு, அஸ்திபாரம் இருக்கு, செவுடு இருக்கு, கதவு இருக்கு, கண்கள் இருக்கு. அது நீங்களே அந்த வீடா இருக்கீங்க. செய்தியில விடுங்க, நீங்க தான் அது அந்த வீடா இருக்கீங்க. இந்த வீட்டை வந்து அவருக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. எது மேல? சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டதா. இப்ப நீங்கள நான் சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டு இருந்தாதான் இந்த வீடு வந்து பிரகாசி பிரகாசி. அதை நம்ம செய்து கொடுங்க. இந்த வசனம் சொன்னது சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எந்த சர்வாயுத வர்க்கத்தை? தேவனே எனக்கு சர்வ ஆயுத வர்க்கமாய் இருக்கிறார் என்று நான் உணர்ந்து அவரை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். 14வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியம் என்ற கச்சையை, சத்தியம் என்ற கச்சையை அறையிலே கட்டினவர்களாய். சத்தியம், சத்தியம்னா என்னங்க? நான் சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படியா? இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை தவிர ஒன்றும் சொல்றதில்லை அப்படின்னு எங்க நிக்கிறோம்? கோர்ட்ல நிக்கிறோம். ஆனா இங்க அந்த உண்மை இல்லை, இது சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் 8:32 சொல்லுது, நீங்க சத்தியத்தை அறிவீர்கள். அறினோன்னு சொல்ல, அறினோன்னு சொல்ல, அறிவீர்கள். அறியும்படிக்கு கண்களை திறக்கிறவர் இயேசுவா இருக்கிறார். இயேசு நம்முடைய கண்களை திறந்தால் சத்தியத்தை நாம் அறிவோம். நல்ல கவனிங்க, சத்தியத்தை நாம் வந்து அறிஞ்சிக்க முடியாது, இது பண்ண முடியாது. சத்தியத்தை அறியும்படி அவர் நமக்கு அனுகூலமாக வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஆமென். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். லூக்கா 24:31 சொல்லுது. எடுக்காதீங்க, நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க வேண்டாம். லூக்கா 24:31 சொல்லுது, இயேசு அவர்களோடு இருந்து அப்பத்தை பிட்டு அவர்கள் முன்னே அப்படி ஒட்ட உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. 3 வருடம் இருந்தாங்க, நல்ல அருமையா சாப்பிட்டாங்க, மீன் ரொட்டி எல்லாம், எப்பப்போ அற்புத செய்தெல்லாம் பார்த்தார். ஆனா அவங்க கண்கள் திறக்கப்படவில்லை, சத்தியத்தை பார்க்கும்படி, சத்தியத்தை அறியும்படிக்கு. லூக்கா 24:42 சொல்லுது, அவர் அவருடைய மனக்கண்களை திறந்தார், வேதத்தை அறிந்து கொள்ளும்படி. ஆமென். தேவன் நமக்கு கண்களை திறக்காவிட்டால் சத்திய பரனாகிய எம்பெருமானாகிய இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது.
அவர் என் மனக்கண்களை திறமாமல் போனால் இந்த வேத வாக்கியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த வேத வாக்கியம் அவசியம் எனக்கு. அதை திறக்க வேண்டியது தேவனுடைய கிருபை. ஆமென். இந்த வசனம் சொல்லுது எனக்கு, அவரை அறிந்து கொள்ளும்படி சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியத்தை அறிந்த உடனே அது என் மார்க் என்ன செய்வான்? என் இடுப்புல கச்சையா கட்டிக் கொள்ளுவேன். எங்க கட்டுவேன்? ஆமா, பெல்ட். நான் இடுப்புல கட்டிக்கொள்வேன். ஏன்? அப்பதான் கீழே விழுமாட்டேன் சீக்கிரம். வசனம் சொல்லுது, நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்துக் கொள்வேன். இந்த மார்புக்கு நீதி என்ற காரியம். நீதி என்று சொன்ன, நீதி என்று சொன்னால் நீதி இந்த உலகத்துல காணவே முடியாது. எந்த ஜட்ஜும் நீதி செய்கிறவன் அல்லவே அல்ல. அதனால் ஆண்டவர் சொல்ற, உங்களில பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஏன் ஒருவருக்கு ஒரு ஒத்துக்கொண்டு போக மாட்டீர்கள்? சரி, நானே தோத்து போறேன், பரவாயில்ல, நீ ஜெயசாலி ஆயிரு. நானே எல்லாம் எழுந்து போற, நீ வெற்றிகரமாயிரு. ஏன் ஒத்துக்கொண்டு போக மாட்டோம்? ஆண்டவர் பார்த்து சொல்றார், அநியாயமாய் நீதி செய்கிறவனிடத்தில் ஏன் ஓடுகிறீர்கள்? அப்ப நீதி என்ற மார்க் கவசத்தை அறித்துக் கொள்ள சொல்ற. நீதிபரராய் இருக்கிற, நீதியாய் நியாயம் செய்கிற இயேசுவாகிய தெய்வத்தை என் மார்க் கவசத்தில் நான் அணிந்துக் கொள்வேன் என்று சொன்னால், எதிரியாளி எழுகிற அம்புகளை நான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக இருப்பேன். அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் இந்த மார்பு கவசத்தை அவனால என்ன செய்ய முடியாது? ஓட்ட செய்யவே முடியாது. அப்ப தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம் எல்லாம் தெய்வத்தை குறித்தே இருக்கு. தெய்வமே அதுக்கு பார்க்கிறாரு. அப்ப நான் இயேசுவை தரித்துக் கொண்டவனாய் வாழ வேண்டும். இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொண்டு வாழுகிறவனாய் காண. தேவாதி தேவன் எனக்கு முழுமையான உடுப்பாய் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ரோமன் 13:14 சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:10 சொல்லுது, நீங்கள் புது மனிதனாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையினால் புதிய மனிதனுடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புது மனிதனாக. You have been recreated by God. நான் அநேக சொல்லியிருக்கேன், எந்த விதத்திலையும் வசனம் சொல்லுது பார்த்தா, நீங்கள் மீண்டும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை. ஆனா நீங்கள் பிள்ளைகளாகாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்தை காணக்கூட மாட்டீங்க. முதல் பிள்ளை ஆக வேண்டும். பிள்ளையின் சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். பிள்ளை கிட்ட ஒண்ணுமே தெரியாது, குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாது, என்ன சொன்னாலும் தெரியாது, அதுக்கு அடிச்சா கூட தெரியாது. அது ஏன்னா அது குழந்தை, ஒரு செகண்ட் மறந்துடும். அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் பிள்ளையின் சுபாவம் உள்ளவர்களாய் இருக்காமல் போனால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தரை தரிசிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்குள் உருவாக வேண்டும். அந்த உருவாக்குதல் நம்முடைய செயல்களினால் அல்ல, அது அவர் செய்கிற கிரியை. அதனால்தான் யோவான் 1:13 சொல்லுது, நீங்கள் மாம்சத்தோடு கூட அல்ல, மனுஷ சிந்தையோடு கூட அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனால் பிறக்கப்பட்டவர்களாக. பாருங்க, ஆண்டவர் சொல்லி மீண்டும் பிறக்க வேண்டும். அந்த பிறப்புதல் இயேசுவால மாத்திரமாகும், தெய்வத்தால் மாத்திரமே ஆகும். ஆமென். வேற ஒரு மனுஷன் நம்மளை பிறக்க செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை நான் தரித்துக் கொண்டவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சர்வ ஆயுதம் என்றால் அதோடைய அறிவு நமக்கு வேண்டும், உணர்வு நமக்கு வேண்டும். ஆமென். எப்பெல்லாம் என் கண்ணு வேற பக்கமா போதோ அப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன போது நான் விட்டது. தேவ பிரசன்னம் போது என்ன விட்டு. காரணம் அவர் தானே சர்வ ஆயுத வர்க்கமாக இருக்கிறார். இந்த சர்வ ஆயுத வர்க்கமாக இருக்கிற தெய்வத்தை என் மண்டையில நான் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார், என் சிந்தையிலே நான் வைத்துக் கொள்வேன், என் நடத்தையிலே நான் வைத்துக் கொள்வேன், என் செயல்களிலே நான் வைத்துக் கொள்வேன், என் பேச்சில வைத்துக் கொள்வேன்.
நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் செழிப்பாய் இருக்கும். ஆமென் ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் செழிப்பாய் இருக்கும். எதின் பேர் ஆமென் ஆமென் ஆமென். Thank you sister. வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்கானின் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக என்னவா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய். ஆமென். விசுவாசம் நமக்கு அவசியம். ஆமென். விசுவாசம் யாருக்கு சொந்தமானது? விசுவாசம் யாருக்கு சொந்தமானது? ஆனா அது யாருக்கு சொந்தமானது? 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினாலே விசுவாசம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அவன் பலனுக்கு தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறார்? விசுவாசத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். வசனம் சொல்லுது, for he that cometh to God must first believe that he is, and that he is the rewarder of them that diligently seek. வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேர்கிறவன் முதலாவது அவர். எஸ், அப்ப அந்த விசுவாசம் தேவனால் வருகிற ஒரு காரியம். இங்க வசனம் சொல்றார், பிசாசானவன் எரிகிற அக்கினி அஸ்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து நில்லுங்கள். ஆமென். விசுவாசம் தேவன் கிட்ட இருந்தா கிடைக்கும். ஆமென். சீசர்கள்லாம் ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, ஏசப்பா எங்களுக்கு என்ன செய்? என்ன கேட்டாங்க சீசர்கள்லாம்? பணமா கேட்டாங்க? ஆஸ்தியா கேட்டாங்க? வீடு கேட்டாங்களா? பொருள் கேட்டாங்களா? இல்லையே. மனைவியை கேட்டாங்களா? புருஷங்களை கேட்டாங்க? யார் இல்லையே. என்ன கேட்டாங்க? ஏசப்பா கிட்ட ஜெபிக்க கத்துத்தாங்க. பாருங்க, சீசர் எதுவுமே கேட்கலையே, ஜெபிக்க கத்துத்தாங்க. அப்போ விசுவாசம் விருத்தி அடையும்படி ஜெபிக்கணும். விசுவாசம் விருத்தி அடையும். You must grow in faith. எப்படி? ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு நினைச்சீங்களேன், அது நமக்கு ஆதாரமா வச்சுக்கணும். சும்மா உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு காரியம் நடக்குது உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, பிரதர் கேட்கிறாரு, ஏதோ ஒரு நடந்துச்சுன்னு நினைச்சீங்க, இதை ஆதாரமா வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது நடந்த உடனே உங்க விசுவாசம் வர்த்திக்கப்படுகிற நிலைமைக்குள்ளாக மாறிடும், வளர்ச்சிக்குள்ளாக மாறுகிறதை மாறும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து விட்டால் நீங்க மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் நெருங்குற அனுபவத்தை நீங்க என்ன செய்யணும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக ரட்சிப்பு என்னும் தலைசிராவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த கிரீடம் பார்த்தியா, ரட்சிப்பு என்ற கிரீடத்தை போட்டுக் கொள்ளுங்க சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எப்படி? ரட்சிப்பு என்ற கிரீடத்தை அணிந்து கொண்டவர்களா இருக்கணும். ரட்சிப்பு என்ற கிரீடம் எப்படி கிடைக்கும்? யாருக்கிட்ட இருந்து வரும்? யாருடையது அது? எப்படி? எல்லாரும் இப்ப வேதத்தை எடுங்க. ஏசியா 59ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் இது நல்லா தெரியும். 14வது வசனம். நல்ல வாசிக்காதீங்க, எடுத்துக்கங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு அவசியமான ஒரு காரியம். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்படி இரக்கம் செய்திருக்கா. அது தேவனுடைய மகா பெரிதான தயவு. ஆனா தலை சிரா என்ற அந்த ரட்சணை என்ற கிரீடத்தை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது யாருக்கு சொந்தமானது என்று நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.
அது எப்படி நமக்கு வந்தது என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் இல்லைங்களா? எல்லாம் சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிப்பு யாருது? கர்த்தருடையது. ஆமென், எஸ். ஆனா அது கர்த்தருடையது எப்படி என்றுதான் நமக்கு தெரியணும். அவரே அந்த ரட்சிப்பா இருப்பார் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. எஸ், அந்த அம்மா வண்டிதான் சத்தமா சொல்றாங்க பாருங்க. அவரே அந்த ரட்சிப்பா இருந்தா எப்படி? அதான் தாவீது, அவர் என் பாடணுமே, சூப்பரா பாடணுமே. அவர் என் ரட்சனை கொம்பும் என் ரட்சகரும் என் தேவனும் என் துர்கமும் என் கேடகமும் ஆயிருக்கிறீர். அது தாவீது பாடணும் பாட்டு. அவனுக்கு ஒண்டிதான் தெரியும் தேவன் யார் என்று சொல்லி. அவனால் இந்த ரட்சிப்பு என்றவர் யார், இந்த ரட்சிப்பு கொம்பு என்று சொல்லுகிறார் அந்த நபர் யார், இந்த ரட்சனை கிரீடம் என்று நமக்கு கிடைக்குது அது என்ன, அது யாரால் வருகிறது? வாசிக்கலாம். இங்க வசனம் சொல்லுது 59:14, நியாயம் பின்னிட்டு திரும்பினதான். பூமியில பார்த்து ஆண்டவர் சொல்றார், பின்னிட்டு திரும்பினது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே தள்ளப்பட்டது. யதார்த்தம் என்ன வந்து சேர மாட்டேன்னு சொல்லி தூரமா நின்று போச்சு. பூமியில இவைகள் எல்லாம் என்ன செய்தாலும் தங்களுக்குள்ளே போராடி கொண்டிருந்ததை பார்க்க 15வது வருஷம் சொல்லுது, சத்தியம் தள்ளுபடி. இன்னைக்கு சத்தியத்தை இந்த பூமியில சொன்னா நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க. இப்பெல்லாம் தேவையானது ஒண்ணுதான், பிளிங்கிங் லைட்ஸ், டான்சிங் ஷூஸ். God will bless you, God will bless you, God will bless you. Go kick here. But that doesn't work with God. That doesn't work with God. தேவன் அதிலே என்ன செய்யற பிரியப்படுகிறது இல்ல. வசனம் சொல்லுது சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. The truth was sold. Truth was sold. In today's world, the truth is sold for money, fame, position. பொல்லாப்பை விட்டு விழுகிறவனை கொன்று போட்டார்கள். யாரெல்லாம் பொல்லாப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது நினைக்கிறானோ அவனை சாகடிக்கிறான். உலகத்துக்கு செய்யறாங்க. 36 வருஷம் என்ன ப்ரொமோஷனே பண்ணல. ஏன்னா என்ன வந்து பொய் சொல்லவும் முடியாது, என்கிட்ட லஞ்சம் வாங்க முடியாது. என்ன ப்ரொமோஷன் கொடுக்கவே இல்லை. நான் ஜெனரல் மேனேஜரா வருஷம் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன். என்ன இது? பொல்லாப்பை விட்டு விழுகிறவனை கொல்லுகிறார். இதை கர்த்தர் பார்த்து என்ன செய்ய? ஞானம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கிட்ட யாரும் ரொம்ப ஒருத்தர் நல்லவன் இருக்கேன்னு சொன்னாக்கா அவனுக்கு விரோதமா பெரிய கூட்டமே இருக்கு. அவன் நன்மை செய்கிறான்னு சொன்னா ஒரு ஜனம் அவனுக்கு விரோதமாக நிற்பான். ஆண்டவர் இதை பார்த்து சொல்றாரு, மனுஷனுக்கு ஞானமே இல்லையே. 16வது வசனம் சொல்லுது, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஒருத்தன் கூட ஒருத்தனுக்காக ஜெபிக்கிறவனா இல்லை என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார். தேவன் ஆச்சரியப்பட்டார். அம்மாக்காக நான் எத்தனை நாள் ஜெபம் பண்றேன். இந்த அம்மா உட்காந்துருக்காரு இல்லையா, உண்மையா சொல்றேன், எத்தனை நாள் ஜெபம் பண்றேன். எப்பனா எனக்கு ஞானம் வந்தா, ஞாபகம் வந்தா ஜெபம் பண்றேன். அதான் உண்மை. ஆண்டவருக்கு சாட்சி. டெய்லி எல்லாம் பண்றது இல்லைம்மா, உண்மையா சொல்றேன். God knows my heart. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கூட விண்ணப்பம் செய்து இல்லைன்னு சொல்லி அவருக்கு என்னாச்சு? ஆதலால் ஞான வசனம், ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பு ஆட்சி. He made his own hands to be salvation. He made his own hands to be salvation. அவருடைய நீதி அவர் என்ன செய்தார்? தாங்குகிறது. தேவாதி தேவனே இதெல்லாம் பார்த்துட்டு சொந்த புயத்தை ரட்சிப்பாக்கினார். அவருடைய நீதியை அவர் தாங்குகிறது. 17வது வசனம் ஒரு நல்ல அருமையான வசனம். இன்றைக்கு செய்தியான காரியத்தை அதை வெளிப்படுத்தலாம், பார்க்கலாம் நீங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணைந்து கொண்டார்.
தேவாதி தேவன் நீதி உள்ளவர், நீதியின் நியாயாதிபதி. அந்த நீதி நியாயாதிபதி இந்த நீதியின் என்ன செய்கிறார்? மார்க்கவசமாக அவர் என்ன செய்தார்? தரித்துக் கொண்டார். ரட்சிப்பு என்னும் சிராவை அவர் தலையின் மேல் என்ன செய்தார்? தரித்துக் கொண்டார். யாருங்க? தேவாதி தேவன், நீதிபரர். அவர் தன் ரட்சிப்பாக்கும்படிக்கு, அந்த ரட்சிப்பு நீங்களும் நாங்களும் பெறும்படிக்கு அந்த ரட்சிப்பு அவர் மார்க்கவசமாக்கினார். தலையில சிராவை அவருக்குள்ளே மனசில் போட்டுக்கொண்டார். நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார். வைராக்கியத்தை உடுத்தாக சால்வையாக போர்த்தி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாம் லேசா சொல்றீங்களே, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நான் ரொம்பவே சொல்றோமே. நீ யாரும் இல்லைங்க, தேவாதி தேவனே உன்னை உடுத்துகிறவராக இருக்கிறார். உனக்கு சர்வ ஆயுதம் வர்க்கமாக இருக்கிறார். சொல்லு, நீதியை மார்க்கவசமாக தரித்துக் கொண்டார். ரட்சிப்பின் சிராவை தம்முடைய சிறுசு தரித்துக் கொண்டார். நீதி செருக்கட்டுதல் என்ற வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டார். வைராகியம் என்ற சால்வினால் அவரை போட்டுக்கிறார். இன்னைக்கு நீங்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வீர்களானால் வேற யாரையும் தரித்துக் கொள்ள மாட்டீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஏசியா 53 7 வசனம் சொல்லுது, அவர் வானத்தை வெறுமையாக்கி வந்தார். வானங்களை அவர் வெறுமையாக்கி, he emptied the heavens and came down that he might die for you and for me. What a glorious experience. Amen. Amen. Hallelujah. 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 தேவ பிள்ளைகளே, மரியாள் வயிற்றுள்ள போனது பரிசுத்த ஆவி. ஆனா பரிசுத்த ஆவிக்கு மேல நிழலிட்டது மகிமை. வெளியே வந்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். மகிமை நிழலிட்டது. தேவாதி தேவன் ஆவியாயிருந்தவர் வயிற்றுக்குள் கடந்து வந்தார். வெளியே வந்தது தேவகுமாரன் மாம்சத்தில் பிறந்தார். அந்த தேவகுமாரன் மரித்த பின்பு வானங்களுக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டார் தேவகுமாரனாக. ஆனால் மீண்டும் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி மனுஷகுமாரனாய் பிதாவின் மகிமையோடு விடப்படுவார். இந்த ரட்சிப்பை நீங்க அணிந்து கொண்டிருக்கும் போது, நான் அணிந்து கொண்டிருக்கும் போது நம்மளை பாராட்டும்படி, நம்மளை எண்ணித்துக் கொள்ளும்படி வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். காலையில ஏற்ற ஒன்று சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கினதுக்காக கோடான கொடி சோத்திரம். என் வீட்டை சுற்றிலுமா இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்காக சோத்திரம். எவ்வளவு நேரம் ஆகும்போது இந்த ஜெபத்தை சொல்றது? சொல்லி பாருங்க, என்ன மாற்றம் உண்டாகுது பாருங்க. சொல்லி பாருங்க. நான் உண்மையை சொல்றேன். நான் சொல்றேன் பாத்தீங்களா, சாட்சியெல்லாம் இப்படியாச்சு எனக்கு இப்படி நடந்துச்சுலாம், அதெல்லாம் ஜம்பத்துக்காக எல்லாம் சொல்றது இல்லை. அதெல்லாம் நிச்சயமா நடக்குது. என் வீட்டுக்கிட்ட காம்பவுண்ட் வால் இல்ல, காடு. 12 வருஷம் காடு, காம்பவுண்ட் இல்லாம ஒரு பாம்பு கூட என் வீட்டுக்குள்ள வரல. ஏன் காம்பவுண்ட் கூட வரல? ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன், எங்கேயோ வந்த ஒரு ஊழியக்காரன் குவைட்ல இருந்து வந்து சொல்றான் என் மனைவி பார்த்து, உங்க வீட்டுக்கிட்ட யாருமே நண்பர்கள் இல்லை, வீடு இல்லை, நெய்பர்ஸ் இல்லை. ஆனா பயப்படாத மகோ, உன் வீட்டுக்குள்ள பாம்பு வரவே வராது. அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும் நாங்க எப்படி வாழ்ந்துக்கிறோம்? ஆனா தேவாதி தேவன் மாமே 12 வருஷம் காம்பவுண்ட் இல்லாம நான் வாழ்ந்தேன். ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள. காரணம் என்ன? நான் சொல்றேன் பாரு, அதான் ஜம்பத்துக்காக சொல்லுங்க, நடக்கும். இந்த வசனத்தை அப்படி நம்புறேன் நான். இந்த வசனம் அப்படி கிரியேட் செய்யும். பெருமைக்காக நான் சொல்ல, ஜெபிச்சா நடுக்குதுன்னுலாம் நடக்கும். நீங்க செய்து பாருங்க, உங்களை ஊக்குவிக்கும் தான் நான் சொல்றேன். உங்க ஹஸ்பண்டுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், மெலிசாவார் சொல்லி யாரா எப்ப யோசிச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் I can think like that. ஏன்னா சகலத்தையும் செய்ய வல்லவர். ரோமர் 4:7 சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கவனமா பேர் சொல்லி அழைக்கிறவர். இவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற அந்த வெயிட்டை வந்து கர்த்தர் மாற்ற முடியும். யாரால மாற்ற முடியாது? இயேசுவால தான் மாற்ற முடியும். ஆனா நம்ம உயிர் கொடுக்கணும் அதுக்கு, அவ்வளவுதான். நம்பணும், அதுக்கு விசுவாசிக்கணும். காசு இல்லாம ஒரு ஆட்டோ ஒரு நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லு இருக்கேன், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், ஆட்டோ கொடுப்பா. யோசிச்சு பாருங்க, வேதத்துல
ஏசப்பா பிரசங்கம் பண்ணிருந்தார், ஜனம் கூட்டம் நெருங்கி இருந்தாங்க, வாசல் வழியா உள்ள நுழைய கூட முடியாது. ஆனா 4 பேருக்கு நம்பிக்கை இருந்தது. 4 பேர் பார்த்தாங்க, இந்த உதவாத மனுஷன் படுக்கையில படுத்திருக்கான், இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நான் உட்கார்ந்திருக்கா. நான் என்ன செய்ய போறேன்? இந்த படுக்கை தூக்கி மேல இருக்க அறையை திறந்து அவர் இருக்கிற இடத்துக்கு இருக்கிறேன். யாருடைய விசுவாசம்? ஆண்டவர் பார்த்து சொன்ன உங்க விசுவாசம். இவனை பார்த்து சொல்லல. அல்லேலூயா. ஆனா அவன் 38 வருஷமா படுத்திருந்தான். எங்க பெத்சதா நதி அந்த குளத்துல. அவனுக்கு விசுவாசம் இல்லை. அங்க சுத்தி இருந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் போனார், அவனை தேடி போனார். அல்லேலூயா. 38 வருஷம் படுத்திருக்காங்க. ஆனா சுகமாக்குறவர் வந்து விட்டாருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீ சுகமாக வேண்டுமா? வைத்தியக்காரன் சொல்லிருந்தேன். அவன் என்ன சொல்றான்? என்னை யாரும் தூக்கி போடுற, யாருமே உன்னை யார் தூக்கி போடுவான்? அவங்களுக்கு கீழே ஒரு இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்கும் என்று சொன்னா நீங்க மாத்திக்கீங்க. இயேசுவை நாடுங்க. வசனம் சொல்லு 1 யோவான் 5:7 உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் அவர் என்ன செய்வார்? நோ, அவர் என்ன செய்வார்? விசாரிப்பார். Cast your burdens on him, for he careth for you. He careth for you. சங்கீதம் 55 சொல்லுது 22ல, cast your burdens on him, for he cares for you. ஆமென். அல்லேலூயா. அதனால தேவச்சனமே, இந்த சர்வாயுத வர்க்கமாகிய தேவன் ரட்சிப்பின் சிரா இயேசுவா இருக்கிறார். நீதியின் மார்க்கவசம் இயேசுவா இருக்கிறார். அந்த கச்சை இயேசுவா இருக்கிறார். அந்த சால்வை என்ற வைராக்கியம் இயேசுவா இருக்கிறார். இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்கிறவர்களாய் வாஞ்சிக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனட்டெல்லாம் இல்லைங்க. பிடிவாதமா இயேசு கிட்ட என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யார் சொன்னது கெஞ்சினு? God bless you, that's my daughter. Amen. கெஞ்சினங்க. 142 1-2 வசனம் தாவீது சொல்லு, நான் கர்த்தரை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிட்டேன். அங்க நிறுத்தி இருந்தானா நான் சொல்லி இருக்க மாட்டேன் இந்த வசனத்தை. 2வது வசனம் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சத்தம் விட்டு கெஞ்சினேன். என் புடவை அவருக்கு முன்பாக விரித்து கெஞ்சினேன். ராஜாவுக்கு என்ன அவசியம் கெஞ்சிறதுக்கு? என்ன அவசியம் இருக்கு அவனுக்கு? எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? அவனுக்கு தெரியும் ராஜாவின் கையில தான் இந்த ராஜாவின் இருதயம் இருக்கு. அவருக்கு இஷ்டமான வழியிலே அவர் என்னை திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவன் புரிஞ்சாங்க, தெய்வத்தை புரிஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா புரிஞ்சுக்க மாட்டோம், தெய்வத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால தான் பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் மெய்யான அறிவு. The knowledge of the Holy One is understanding. அப்ப இயேசு உனக்கு தலசிராவா இருப்பாயா? மார்க்கவசமா இருப்பாயா? சால்வா இருப்பாயா? வைராக்கியமா இருப்பாயா? நீ எதுக்கு கவலைப்படுற? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தாவீது ராஜா அறிந்தார். ஆகையால் தான் அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் கர்த்தர் மாத்தினார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் என்ன செய்றேன்? நான் ஆட்டை மேய்த்தவன் தான், ஆனால் எனக்கு பிரதான மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு பிரதான மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில நான் எப்பவுமே அடங்கி இருப்பேன். காரணம், அவர் தான் என்னை மெதுவா சங்கீதம் 80 சொல்ற, அவர் என்னை மெதுவாய் நடத்துவார். யோசிச்சு பாருங்க, 6 போல இடத்துல ஆட்டை ஓட்டினா என்ன இருக்கும்? ஓடி போகும். ஆடுகளை ஓடுகிற கொந்தளிக்கிற நதி கிட்ட போய் நிக்க வச்சா ஆடுங்க எல்லாம் ஓடி போகும், இல்ல செத்து போகும். ஆனா இவன் பார்த்து சொல்றான், சங்கீதம் 80 சொல்றான், அவர் என்னை மேய்ப்பர், அவர் என்னை என்ன செய்வார்? மெதுவா நடத்துவார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பார். தெய்வம் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி புரிந்தவன் அவன். நம்மளையும் அப்படிதான் நடத்துகிறார்.
அவன் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்தான், பாடினான், சங்கீதம் பாடினான். கர்த்தரை துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அவரை பாடுவேன், அவருடைய துதி எப்போது நாவலே இருக்கும். ஏன் இப்படி இருந்த இப்படி மாத்தினான்? வாழ்க்கையில் என்ன செய்தாருங்க தேவன்? ஒண்ணுமே செய்யலையே, இல்லையா? அதான் யாரும் ஒண்ணுமே சொல்றாங்க. நான் கத்தி கத்தி ஆவேசமா சொல்றேன், சும்மா இல்லைங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேங்க, இயேசு என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். உங்களால ஜீர்ணிக்கவே முடியாத சொல்ல ஆரம்பிச்சு. அப்படி செய்திருக்கான். பணம் வேணுமா பணம் கொடுத்துரு. பண ஆசை இல்லாத ஒரு மனுஷன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வைராகியம் என்னன்னா, பணத்து மேல என் பார்வை போகக்கூட ஆசையும் வரக்கூடாது. ஏன்னா வசனம் ஊழியக்காரன் பண ஆசை இல்லாமல் இருக்கிறார். பண ஆசை வந்துச்சுன்னா இந்த வேதம் என்னை விட்டு போயிடும். இதை தொடுக்காம பிடிக்காம சொல்றோம் பத்தி அந்த வசனம் தான் அது ஆண்டவர் கொடுத்த ஈவு. எங்க பைபிள் தியாலஜி பற்றி எந்த காலேஜுக்கும் போடுறேன், எனக்கு தெரியும் இயேசு தெய்வம். ஆனா எப்பவுமே என்ன என்னன்னு சொல்றது பெருமைக்காக இல்ல புகழுக்காக இல்லை. நீங்க செய்து பாருங்களேன், செய்து பாருங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார்? தாவீது போல நீங்களும் சொல்லுவீங்க, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். எப்படி சொல்ற? உன்னதமானவருடைய மறைவில். அப்போ நான் அவருக்குள் மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். அவரே எனக்கு சத்தியமும் கேடலும் பரிசையும் இருக்கிறார். ஆகினால் 1000 என் பக்கத்தில் விழுந்தாலும் 10,000 என் வலது பக்கத்தில் விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். காரணம் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் சொல்றது அத்தனை உண்மைங்க. என்னை காத்த தேவன் அப்படித்தாங்க. ஆண்டவரே, மெர்சிடிஸ் கார்ல தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். இன்னைக்கு பேராசை இல்லைங்க, தேவனை பார்த்த நம்பிக்கை. மெர்சிடிஸ் கார்ல தான் போன ஆண்டவரே. இன்னைக்கு என்கிட்ட பாக்கெட்ல ரூபாய் இல்ல ஆண்டவரே. மெர்சிடிஸ் கார் முன்ன போயிட்டு திரும்பி வந்து நிச்சு திரும்பி கொண்டு போனான். முன்னாடி போனவன் திரும்பி வந்து சார் ப்ளீஸ் கெட் இன் அப்படின்னு சொல்லி எங்க போனோம்? ஏர்போர்ட்டுக்கு. நானும் அங்கதான் போறேன். மெர்சிடிஸ் கார் கனவுல கூட யோசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஊக்குவிக்கும்படிதான் சாட்சிகளை சொல்லு. பெருமைக்காகலாம். நானும் உங்களை கூட ஒரு சாதாரண மனுஷன். ஆனா எனக்கு யாரை நம்புவேன்னு சொல்லு. ஒரு சைடுல பணத்தை வச்சுட்டு ஒரு சரி இயேசுவை வச்சா இதை நான் தள்ளிட்டு இயேசுவை பார்ப்பேன். காரணம் கொஞ்ச நாள் தான் இது இருக்கு, அப்புறம் என்னை விட்டு. ஆனா இவர் என்னை விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, ஆண்டவரை நாம் எப்பொழுதும் என்ன செய்வோம்? தரித்து கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாய் மாறிவிடும். ஒரு காரியத்தை மாற்ற சொல்லி நாம் என்ன செய்வோம்? சங்கீதம் 18:1 வாசித்து நாம் படிக்கலாம். நாம் பாடின பாட்டு தான் அது. நாம் பாடணுமே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். இரண்டாவது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என்ன சொல்றாருங்க? எல்லாமே அவர்தான். ஆமென். A to Z அவர்தான். நான் பார்வைனா அவர்தான், என் பலன்னா அவர்தான், என் தங்குமிடனா அவர்தான், என் ரட்சிப்புனா அவர்தான். எல்லாமே நீ தான் ஆண்டவரே. அருமையா பாடினாங்க நீங்கள. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். யாரில் அன்பு கூர்வேன்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் உபாகமம் 33:24-27. போன வாரத்துக்கு முன்பாக இதை நீங்க எடுத்துருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அநாதி தேவனே, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னே
முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். அநாதி தேவன் தான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். வேற தேவன் இல்லைங்க, ஒரே தேவன் தான். அநாதி தேவன் தான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சத்துருவின் கிரியைகளையும் அடித்து போடும்படி கட்டளையிடுவார். ஆமென். உங்களுக்கு விரோதமா எதிர்த்தான் ஆண்டவர் செய்வார், ஒடித்து போடுன்னு சொல்லுவார். போன வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கத்துல நான் தவறு செய்த என்ன செஞ்சேன்னா, உபாகமம் 32:29 சொல்றதுக்கு நீதிமொழிகள் 32:29 சொல்லிட்டு தயவு செய்து மன்னிக்கணும். அது ஆல்ரெடி வீடியோ ஆயிடுச்சு. வர எத்தனை பேர் கேட்க போறாங்க தெரியல. தட்ஸ் நாட் ரைட், இட் இஸ் வெரி ராங். அது பேசுற வேகத்துல அது உபாகமம் சொல்றாங்க. கரெக்ட்டா எழுதிட்டீங்க. நீங்க எழுதிட்டீங்க. No, you should have corrected me that verse because it's going on now, the videos and people are going to watch that. But no problem, they will understand my verse that is there. அது வசனத்தை சொல்லிட்டேன், ஆனா அந்த வசனம் கரெக்டா உபாகமம் சொல்றேன், நீதிமொழி சொல்லிட்டேன். ஆனா